Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது மேங்கோ மில்க் ஷேக் தாங்க. இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. சம்மர் சீசன்ல அதிகமா கிடைக்கக்கூடிய பழங்கள்ல இதுவும் ஒன்று. இதுல வந்து நீர்ச்சத்து அதிகமா இருக்குதுங்க. இதுல வந்து விட்டமின் A அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான தெளிவான கண் பார்வைக்கு வந்து விட்டமின் A வந்து ரொம்ப அவசியம். இந்த மாம்பழத்துல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமா இருக்குது. ஸ்கின்னை வந்து பளபளப்பாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கிட்டதுக்கு மாம்பழம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. மாம்பழத்தில் வந்து அதிகமாக நார்ச்சத்து இருக்குது. இது வந்து நல்ல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. மாம்பழத்தை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிடக்கூடாது. மாங்காய் வந்து சீக்கிரம் பழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. இயற்கையாக பழுக்கிற மாம்பழத்துக்கும் செயற்கையாக பழுக்க வச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர மாம்பழத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. இயற்கையாக பழுத்த மாம்பழம் வந்து தோல் லேசாக சுருங்கியிருக்கும். ஸ்கின் வந்து கொலன்னு இருக்கும். கையை வச்சு அமுத்தினா கூட ஈஸியாக அமுங்கும். செயற்கையாக பழுக்க வைக்கிற மாம்பழம் வந்து பளபளன்னு இருக்கும் அதோட தோல். அப்புறம் வந்து கையை வச்சு அமுத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக தெரியும். இதுலேருந்து நம்ம இயற்கையாக விளையிற மாம்பழத்துக்கும் செயற்கையாக பழுக்க வைக்கிற மாம்பழத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. மாப்பழா வாழை இந்த முக்கணியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது இந்த மாம்பழம் தாங்க. இந்த மாம்பழம் வந்து நம்ம இந்திய பழங்கள்லேயே அரசன்னு சொல்கிறாங்க. இந்த சம்மர் சீசனில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மாம்பழம் வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து மாம்பழத்தை வச்சு மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாம்பழத்தை வந்து இதோட சேர்த்துக்கிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் வேண்டாங்கிறவங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கிடலாம், இல்லைனா தேன் கூட ஃபுல்லாக சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட 200 ml அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இது கூடவே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணால் சேர்த்துக்கிடலாம். நான் வந்து சேர்த்துக்கிடல. ஓகே, இப்போ மேங்கோ மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கிளாஸில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேங்கோ மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.